கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு குழந்தை முதல் பள்ளி மாணவ மாணவிகள், பெண்கள், விவசாயிகள் என அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாக கூறினார். திமுக அரசை தீய சக்தி என கூறும் சிலர் மது, சிகரெட், வன்முறை போன்ற தவறான பாதையில் மக்களை வழி நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். உங்களுடைய மாவட்டத்தை வளர்க்க வேண்டும், வளர்ச்சி பாதையில் கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வுள்ள கலெக்டர்கள் இருக்கின்ற காரணத்தால், அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தால் இந்த அளவுக்கு இந்த மாவட்டத்துல நம்முடைய முதலமைச்சருடைய ஒவ்வொரு திட்டமும் இப்ப சொல்லலாம், கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், தீய சக்தி நல்ல சக்தின்னு சொல்லலாம். ஆனா இந்த தீய சக்திகளை சொல்லுங்க, எங்களுக்கு எங்களுக்கு பட்டா பெயர் இப்ப தீய சக்தி. இந்த மாவட்டத்துல 48,795 பட்டாக்கள். இது கடந்த ஆட்சியில 10 ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி இருந்த போது கிடைக்கல. கிடைச்சதா சொல்லுமா, கொஞ்சம் சொல்லுமா. நாங்க வந்து பட்டான்னு கேட்டு நாங்களும் மலைச்சு போய் அப்புறம் உங்களோட ஸ்டாலின் திட்டம் முகாம் நடத்தி, அந்த முகாம் இந்த மாவட்டத்தில் 174 முகாம்கள் நடத்தி, அதுக்கு பிறகு நாங்க மீட்டிங் நடத்தி, நாங்க வந்து பிளாக் வரையா போய் மக்களுக்கு பட்டா கொடுத்து 48,795 பட்டாக்கள் இந்த மாவட்டத்துல இந்த 4 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டுள்ளதை செய்து நாம் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம். இது செய்வது தீய சக்தியா நல்ல சக்தியா? சொல்லுமா, நீங்க சொல்லுமா. நீங்க சொன்னா நாங்க சொல்லக்கூடாது. நாங்க இப்ப சொல்றாங்க புதுசா வந்த கட்சியெல்லாம் இப்ப தீய சக்தி. அவன் 10-20 வருஷமா கோடியா கொள்ளடிச்சுட்டு, கோடியா ஏமாத்தி, அரசாங்கத்தை ஏமாத்திட்டு அவன் சொல்றான் இங்க வந்து தீய சக்தியா, அவர் இன்னும் நல்ல சக்தியா. இதெல்லாம் நீங்க நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீய சக்தி ஸ்டாலின் வந்து இப்ப 48,795 பட்டா கொடுத்து தீய சக்தியா ஸ்டாலின் அவர்கள் என் மனசார இங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். தருமபுரி மாவட்டத்துல இந்த 4 ஆண்டு காலத்தில் 49,000 கிட்டத்தட்ட 49,000 பட்டாக்கள் கடந்த காலங்களில் வழங்கப்படாத, கடந்த ஆட்சியில் வழங்கப்படாத 48,795 பயனாளிகளுக்கு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியுடைய சாதனை. அதே போல மகளிர் உரிமை தொகை இந்த மாவட்டத்திற்கு 3,16,810 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்துல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 53,514 மகளிர் பெண்களுக்கு, அதாவது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுகின்றார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்துல 29,658 மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். காலை உணவு திட்டத்தின் மூலமாக 1,48,097 மாணவர்கள் காலை உணவு அருந்துகிறார்கள் பள்ளிகளில். விடியல் பயணம் மூலமாக இதுவரை 22 கோடி பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. மாணவர்களுக்கு 16,110 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில இவ்வளவு திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றுகின்ற அளவுக்கு இந்த திட்டம் ஒரு விழிப்புணர்வு கூட்டுகின்ற திட்டம். ஆக மாணவர்கள் நல்ல மாணவர்களாக உருவாக்குவதற்கு இத்தகைய திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு கூடுதலாக இந்த விவசாயிகள், விவசாயிகள் செய்கின்றவர்களுக்கு இந்த கோல்டு ஸ்டோரேஜ், இப்போது புலி வர்த்தக மையம், இந்த நீண்ட நாள் கோரிக்கை இந்த மாவட்டத்திற்கு, அதையும் இப்போது நிறைவேற்றி அது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிகின்ற வரையில் இந்த தற்காலிகமாக இந்த மையத்தை பயன்படுத்தி அந்த மையத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த செயலி மூலமாக விவசாயிகளுக்கு
வேளாண் கருவிகள் இணைக்கின்ற திட்டத்தை செயல் மூலமாக ஆரம்பித்திருக்கின்றோம். ஆக இந்த மாவட்டத்துடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் கண்ணும் கருத்துமாக முதலமைச்சர்கள் 7 முறை இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்து மாவட்டத்தில் அடிப்படை கட்டமைப்பு, சாலைகள், கட்டிடங்கள், மாவட்ட ஆட்சியர் உட்பட, அலுவலகம் உட்பட, மருத்துவக் கல்லூரி உட்பட எல்லா கட்டிடங்களும் இங்கு உருவாக்கப்படுகின்றது. நல்ல குடிநீரும் வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்தபோது இந்த மாவட்டத்து மக்களுடைய குடித்தண்ணீர் தேவையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற புற்றுநோய் என்ற நோய் வராமல் தடுப்பதற்கும் அந்த குடித்தண்ணீர் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முதல் கட்டமாக உருவாக்கியதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை தொடர்ச்சியாக 2வது திட்டத்தையும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தையும் 2வது திட்டத்தையும் இப்ப ஆரம்பிப்பதற்கு அதையும் அங்கே தொடங்கியதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல்வர்கள். ஆக இது ஒரு நல்ல சக்தியாக இந்த மக்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாவட்டத்து மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நல்ல சக்தியாக நம்முடைய முதலமைச்சர்கள் உருவெடுத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கலசப்பாடி சாலை நீண்ட நாள் கிராமத்துடைய அந்த மலை கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு சாலை இல்லாமல் இதுவரையில் சாலை அவர்கள் தோண்டி அவர்கள் மனிதராக தோண்டிய காலத்தில் இதுவரை சாலைகள் அமைக்கப்படாத சாலையில் இப்போது கலசப்பாடி சாலை கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பீட்டில் அந்த சாலையும் முடிவுற்று அந்த பணியும் இப்போது துவக்குகின்றோம். ஆக இந்த தருமபுரியில் இருக்கின்ற வெள்ளாங்கப்பட்டு மேம்பாலம் அந்த சாலையில் குறுக்கே செல்வதற்கு ரயில் வந்தால் தொடங்கி சென்றால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அறிந்து கடந்த முறை இந்த மாவட்டத்தில் வருகை இருந்த போது வெண்ணாங்கப்பட்டு ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் கட்டுமான பணிகள் இந்த மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஆக ஒரு நல்ல சக்தியாக இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முதல்வராக கலைஞர் தான் எல்லா கிராமத்தையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருந்தாலும் சாலை இல்லாத மின்சாரம் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பயணித்து கலைஞர்கள் ஆரம்பித்து எல்லா கிராமத்தையும் அனைத்து கிராமங்களிலும் மின்சாரமயமாக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் கொடுத்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக நல்ல சக்தியாக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. அது தலைவர்களும் நல்ல சக்தியாக நல்ல மாணவர்களையும் நல்ல பண்பாளர்களையும் பண்புள்ள மாணவர்களையும் குழந்தையிலிருந்து முதியோர் வரை வளருவதற்குரிய திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக ஆற்றல் மிகு இளைஞர்கள், ஆற்றல் மிகு தமிழர்கள் உருவாவதற்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் நல்ல சக்தியாக இந்த நாட்டுக்கு விளங்கி